வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். கோடியில் ஒருவர் ஔவையாருக்குரிய இந்த பாடல். அதாவது கோடியில் ஒருவர் யார்? கோடியில் ஒருவர் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். கோடியில் ஒருவர் யார் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட முடியுமா? குறிப்பிட்ட ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட ஒருவர் யாராக இருக்க முடியும்? அந்த காலத்தில் இப்போ வேணால் சொல்லிடலாம். மகாத்மா காந்தி, நேரு, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இவங்களாம் கோடியில் ஒருவர். ஆனால் அப்போ கோடியில் ஒருவர் யார்? அதுதான் சர்ச்சை. பாருங்க, ஆர்த்த சபை 101. சபையில் பேசுவதற்கு அஞ்சுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சபையில் பேசணும் துடிப்பாங்களே தவிர பேசுவதற்கு போகும்போது அவர்களால் பேச முடியாது. அதனால் அந்த 101 தான் சபையில் நின்று பேசுவார்கள். அதுவும் தன்னுடைய குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்வதற்கு தயங்குவார்கள் சில பேர். ஆனால் சில பேர் தயங்காமல் ஆர்த்த சபையில் முதிர்ந்தவர்கள், சான்றோர்கள், அவையோர்கள், அறிவாளிகள் இருக்கின்ற அந்த இடத்தில் பேசுபவர்கள். 1001ஆம் புலவர். 1000ல் ஒருத்தர் தான் புலவர். 1000 பேர் இருந்தாலும் நிறைய பேர் நான் கவிதை எழுதுறேன், நீ கவிதை எழுதுற அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டு எழுதுவாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் தான் புலவராக இருக்க முடியும். எப்படி பார்த்தீங்களா? ஔவையாருடைய அறிவு திறனே திறன், அறிவு. அடுத்தது வார்த்தை 10,000 வார்த்தை, வாக்கு மாறாதவர்கள், சொன்ன சொல் மாறாதவர்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா? வாக்கு கொடுத்துட்டேன், பிள்ளைங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் அந்த காலத்துலலாம் திருமணம் செய்வது அப்படி தான் நடக்கும். திருமணத்தின் போது என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, கோழியை கேட்டால் மசாலா அரைக்கணும். ஒரு பழமொழி இருக்குது. கோழியை கேட்டால் நம்ம மசாலா அரைப்போம். கோழியை இன்றைக்கி நான் உன்னைய சமைச்சு சாப்பிட போகிறேன், மசாலா அரைக்க ரெடி ஆகிட்டேன், நீ தயாரா அப்படி நம்ம கேட்க முடியுமா? முடியாது. அதுபோல தான் அந்த காலத்துலேயும் பெண்களுடைய நிலைமை அதுதான். வார்த்தை 10,000 வாக்கு, பெற்றோர்கள் கொடுக்குற அந்த வாக்கை மீற மாட்டார்கள். 10,000 பூத்த மலர் தண்டாமரை திருவே. தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளே. தாதா, அப்போவுமே தாதான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. தாதா, நீ பெரிய தாதாவான்னு சொல்லுவாங்க. நீ கோடியா? எப்படி பாருங்க, அப்போவுமே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நீ பெரிய தாதாவடா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நினைப்போம் என்னடா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுவு நம்ம ஔவையாரே சொல்லியிருக்காங்க, தாதா. கோடியில் ஒருவர். அந்த தாதாங்கிறது யார் அப்படின்னா கோடியில் ஒருவர். அந்த கோடியில் ஒருவர் யார்? யார் சொல்லுங்க பார்க்கலாம். நினச்சி பாருங்க, யாரா இருக்கும்? தாதா, வள்ளல், கொடையாளி. அந்த தாதாங்கிறதுக்கு பொருள் என்னன்னா வள்ளல், கொடையாளி. கோடியில் ஒருவர். உண்டாயில் உண்டென்று அரு. இதுதான் உண்மை, இதுதான் அறம் என்றார் ஔவையார். பாருங்க, கோடியில் ஒருவன் யார்? ஆர்த்த சபை 101. 1001ஆம் புலவர். வார்த்தை 10,000 பூத்த மலர் தண்டாமரை திருவே. தாதா, கோடிக்கொருவர், உண்டாயில் உண்டென்று அரு. ஔவையார். அந்த தாதாங்கிறது யாரு? வள்ளல், கொடையாளி. அதில் கோடியில் ஒருத்தர் தான் இருப்பாங்களாம். வள்ளலாக மனதார கொடுக்கணும்ல எல்லாருக்கும் தான். நம்ம சொல்லுவாங்க,
தான தர்மம் பண்ணுவாங்க, நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேனே. அது பைபிளில் கூட சொல்லியிருக்கு, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நான் அன்னதானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும்படி கொடுப்பாங்க. தெரியாமல் கொடை என்ன கொடுக்குறோங்கிறது தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் கொடையாளி தான் கோடியில் ஒருவர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம்.